வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் இதழியல் வரலாறு அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்துட்டு வரோம். பிஜிடிஆர்பி சிலபஸில் அலகு 10ல் இதழ்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்புக்கு தொடர்பான செய்திகளை தான் நாம் காணொலியாக வழங்கிட்டு வரோம். கடந்த காணொலியில் 1878 சென்னையில் திரு ஜி சுப்பிரமணிய ஐயரால் த ஹிந்து அப்படின்ற வார இதழ் முதல்ல தொடங்கப்பட்டது அப்படின்னும், அது 1/4/1889 அது நாளிதழாக மாறுச்சு அப்படின்னும், இந்தியருக்கு அதுலேயும் குறிப்பாக தமிழருக்கு சொந்தமான மிக பழைய ஆங்கில நாளிதழ் ஹிந்து தான் அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். இது தொடக்க காலகட்டத்தில் சில வாரங்கள் கையால் எழுதி நகல் எடுத்து வெளியிடப்பட்டதான். அதுக்கப்புறமா இந்த ஹிந்து இதழ் கஸ்தூரி ரங்க ஐயங்காரினுடைய குடும்பத்துக்கு கைமாறி நூற்றாண்டு விழா கொண்டாடி இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆங்கில நாளிதழாக திகழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு உள்ள செய்திகளை இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனை தொடர்ந்து தமிழ் இதழ்களினுடைய போக்கு பற்றியும் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். த ஹிந்து இதழுக்கு த ஸ்போர்ட் அண்ட் பாஸ் டைம்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லைன் இது மாதிரியான துணை இதழ்களும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இதன் சார்பில் தமிழ் நாளிதழும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. திரு சுப்பிரமணிய ஐயரால் 1882 தொடங்கப்பெற்ற வார இதழ் தான் சுதேசிமித்திரன். அதாவது திரு சுப்பிரமணிய ஐயர் 1882 தொடங்கிய வார இதழ் தான் சுதேசமித்திரன். இது பின்னாடி காலகட்டத்தில் நாளேடாக மாற்றப்பட்டிருக்கு. திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதழை விலைக்கு வாங்கி நியூ இந்தியா த நியூ இந்தியா அப்படின்னு பெயர் வச்சு அதை தினசரியாக நடத்தியிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதழை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதை த நியூ இந்தியா அப்படின்னு பெயர் வச்சு தினசரியாக நடத்தியிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை கழகத்தின் சார்பாக 1917 ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில இதழ் த ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதழ் டாக்டர் டி.எம். நாயரை ஆசிரியராக கொண்டு நடத்தப்பெற்றதாம். தென்னிந்திய நல உரிமை கழகத்தின் சார்பாக 1917 த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆங்கில இதழ் டாக்டர் டி.எம். நாயரை ஆசிரியராக கொண்டு நடத்தப்பட்டிருக்கு. இந்த இதழ் புகழ்பெற்று விளங்கியதன் காரணமாக தான் இதை நடத்திய முன்னாடி சொன்ன அந்த கழகத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு பெயர் அமைஞ்சுதான். ஜஸ்டிஸ் இதழில் தான் புகழ்பெற்ற நாவலராக விளங்கிய ஆற்காடு ராமசாமி முதலியார் விறுவிறுப்பான தலையங்கங்களை எல்லாம் எழுதி வந்தாராம். 1921 த டெய்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இதழ் ஒன்று ஆங்கிலேயரால் தொடங்கி நடத்தப்பட்டிருக்கு. இந்த இதழைத்தான் திரு லட்சுமிகாந்தன் அப்படின்றவர் வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. பொய் கையெழுத்திட்ட காசோலையை தந்ததால் வழக்கு தொடரப்பட்டு தீவாந்திர தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்துதான். தீவாந்திர தண்டனை அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் கடுமையான குற்றங்களை செஞ்சவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிக கொடூரமான நாடு கடத்தக்கூடிய தண்டனை. குற்றவாளிகளை அவங்க பிறந்த நாட்டிலிருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மக்கள் நடமாட்டமற்ற தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகளுக்கு நாடு கடத்துவாங்களாம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை அடைச்சி சித்திரவதை செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள செல்லுலார் சிறை இதுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அங்கே கைதிகள் சுதந்திரமாக வாழ அனுமதிக்கப்பட மாட்டாங்க. மாறா கடுமையான உடல் உழைப்பு, சங்கிலியால் பிணைக்கப்படுறது, இது மாதிரியான கொடிய சிறை வாழ்க்கைக்கு ஆளாக்கப்படுவாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட வ.உ.சி. அவர்கள் மற்றும் சுப்பிரமணிய சிவா இவங்களுக்கு ஆங்கிலேய அரசால் இந்த தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. வ.உ.சி.க்கு 40 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தற்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி தீவாந்திர தண்டனை முறை நடைமுறையில் இல்லை. சுதந்திரத்துக்கு அப்புறமா 1955 இந்திய தண்டனை சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் மூலமாக இந்த தண்டனை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது கூடுதல் செய்தி. திருவாளர் எம். ஜெயக்கர், வால்சந்த், ஹிராசந்த், பிர்லா இவங்களோட துணையோட திரு சதானந்தம் அப்படின்றவர் த நியூ சர்வீஸ்
த நியூஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனத்தை தொடங்குறாரு. த நியூஸ் சர்வீஸ் அப்படின்ற செய்தி நிறுவனத்தை திரு சதானந்தம் அவர்கள் தொடங்குறாரு. அதுக்கப்புறமா பம்பாயில் 1930 த ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னல் அப்படின்ற ஆங்கில நாளிதழை வெளிக்கொண்டு வந்தாராம். இதில் சிறப்பான செய்திகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. செய்தி தலைப்புகள் எல்லாம் பெரிய பெரிய எழுத்தில் ரொம்ப அகலமாக அதில் போடப்பட்டிருக்கு. செய்தி தலைப்புகள் இந்தியாவில் வேற எந்த இதழுமே இப்படி செஞ்சதில்லை அப்படின்ற அளவுக்கு வெளிவந்துதான். மற்ற இதழ்களினுடைய விலை ஓரணா 2 அப்படின்னு இருந்தப்போ இவர் அந்த இதழுக்கு அரையணா விலை வைத்து மலிவாக கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ், த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஆங்கில நாளேட்டை திரு பி வரதராஜலு நாயுடு நடத்தி வந்திருக்காரு. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஆங்கில நாளிதழை திரு பி வரதராஜலு நாயுடு நடத்தி வந்திருக்காரு. மேற்கொண்டு இவர் தமிழ்நாடு அப்படின்ற தமிழ் நாளிதழையும் ரொம்ப திறம்பட நடத்தி வந்தாராம். இவர்கிட்ட இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் விலைக்கு வாங்கியிருக்காரு திரு சதானந்தம். 1934 இவர் தினமணி அப்படின்ற தமிழ் நாளிதழை தொடங்கி திரு டி.எஸ். சொக்கலிங்கத்தை ஆசிரியராக அமர்த்தி நடத்தினாராம். 1875 ராபர்ட் நைட்டால் கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற இதழுக்கு ஓரணா விலை வைக்கப்பட்டிருக்கு. 1870 சுலப சமாச்சார் அப்படின்ற இதழ் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் தமிழ் இதழ்களினுடைய போக்கு பற்றி நம்ம பார்க்கலாம். மக்களினுடைய தேவைகளும் விருப்பங்களும் பெருக பெருக சமூக அமைப்பும் அதற்கு ஏற்ப மாறிக்கிட்டே வருது. மக்களுக்கு அன்றாட உணவும் உடையும் இடமும் தேவைப்படுது. உலகத்தினுடைய நாலா பக்கத்திலிருந்தும் புத்தறிவு கொளுத்தி புதிய பார்வையை கொடுத்து மக்கள் புதிய பாதையில் அடி எடுத்து வைக்க புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து தர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ்கள் தான். இந்த இதழ்கள் செய்திகளை தர்றதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அறிவை புகட்டி அரசியல் விழிப்பை உண்டு பண்ணி சமுதாயத்தை சீர்திருத்தி மக்களினுடைய உரிமையை பாதுகாத்து நாகரிகத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இதழ்கள் விளங்குது. உலக உலகு அப்படின்னும் பண உலகு என்றும் ஆட்சி உலகு அப்படின்னும் பாகுபடுத்தி சொல்லுவாங்க. அறிவை கொடுக்கக்கூடிய இதழ்களும் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த உலகத்தில் தேடிட்டு இருக்கு. வல்லரசுகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட, போர்க்குணம் படைத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை விட, அறிவாளிகளுக்கு தரப்படக்கூடிய மேன்மையை விட இதழ்களுக்கு அதிக செல்வாக்கும் பலமும் மேன்மையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் அது உலக போக்கையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதா இதழ்கள் சிறந்து விளங்குது. சமூக வழக்கங்கள் மாறுதல் அடைந்து வர்றது போல படிக்கும் இயல்பும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. பண்டைய காலகட்டத்தில் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே அறிவு தேங்கி இருந்தது. அதுக்கப்புறமா குருகுல கல்வி மூலமாக ஒரு சிலருக்கே அளவோட இந்த கல்வி தரப்பட்டது. அதுக்கப்புறமா திண்ணை பள்ளிகளில், உயர்நிலை பள்ளிகளில், மேல் உயர்நிலை பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் அறிவை விரும்புகிறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கப்படுகின்ற நிலையை நாம் பார்க்குறோம். 18ஆம் நூற்றாண்டில் மேலை நாடுகளில் தேநீர் விடுதிகளில் மட்டும்தான் இதழ் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்து வந்துதான். 19ஆம் நூற்றாண்டில் தொடர் வண்டிகளில் படிக்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம நிறைய பேர் தொடர் வண்டியில் பயணம் செய்யும்போது பார்த்துருப்போம். நியூஸ் பேப்பரை அல்லது ஏதாவது மேகசின் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு படிச்சுட்ருப்பாங்க. இந்த வழக்கம் எப்போ வந்தது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடர் வண்டிகளில் படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இதழ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி இதழ்கள் பெருகி உந்து வண்டிகளில், பேருந்து வண்டிகளில், விமானங்களில், தொலைக்காட்சிகள் மூலமாக மாட மாளிகை வாசிகளில் இருந்து மண் குடிசைகளில் வாழ்கிறவங்க வரைக்கும் சாலையிலிருந்து முட்டு சந்துகளில் கூட இந்த இதழ்களானது இன்றைக்கி அனைவராலும் படிக்கப்பட்டு வருது. காலையில் எழுந்ததுமே செய்தி இதழை படிக்கணும் அப்படின்ற ஆவல் மக்கள்கிட்ட பெருகி வந்துட்டுருக்கு. அதை படிக்க முடியாது போயிடுச்சு அப்படின்னா அந்த நாளினுடைய உலக போக்க அறிய முடியாத ஒரு இருண்ட சூழ்நிலை ஏற்பட்டுருது. கண்ணாடி போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி இல்லை அப்படின்னா எப்படி தொல்லையாக இருக்குமோ, அதுபோல் மூக்குப்பொடி போடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த சிட்டிகை பொடி கிடைக்கல அப்படின்னா எப்படி ஒரு வெறிச்சுன்னு இருக்குமோ, காஃபி குடிக்கிறவங்களுக்கு காஃபி இல்லைன்னா எப்படி தலைவலி வந்துருமோ, அதுபோல தான் இதழை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அதை கிடைக்கல அப்படின்னா விழிப்பெற்று இழந்தவனை போல ஏக்கம் ஏற்பட்டுடும் அப்படின்ற அளவுக்கு இதழ்கள் இன்னைக்கு மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்தி இதழ்கள் விரிந்து கிடக்கும் உலகத்தை சுருக்கி காட்டுது. தொலைவில் இருக்கக்கூடியவங்களை நெருங்கி வர செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ்கள் தான். ஒருவேளை கஞ்சிக்கு ஆளாக பறக்கக்கூடிய ஏழையும் உண்ட உணவு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள
மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படக்கூடிய செல்வனையும் உலக கவனத்துக்கு ஒருங்கே கொண்டு வந்து காட்டக்கூடியது இதழ்கள் தான். இதுவும் இது போன்ற எண்ணற்ற பணிகளையும் அது உடனுக்குடன் செஞ்சு காட்டுது. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு இடத்த பற்றியோ ஒருத்தவங்களோட பெயரை பற்றியோ பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் செய்தி இதழில் அது பற்றி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்தையோ அல்லது அவரை பற்றிய செய்திகள் காட்டுத்தீ போல செய்தி பரவி உலகம் முழுக்க தெரியப்பட்டு வருது. இதை விளக்குறதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டியிருக்கு. 1942க்கு முன்னாடி வினோபா அப்படின்ற பெயர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச பெயராக இருந்தது. தனிப்பட்டவர் போற காந்தியடிகள் தொடங்கி வச்சப்போ வினோபாவினுடைய பெயரை முதல்ல அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த பெயர் மராட்டிய மண்டலத்தை தாண்டி இந்தியா முழுக்க அறிஞ்ச ஒரு பெயரை ஆகிருச்சு. கச்சத்தீவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுர அரசருக்கு சொந்தமாக இருந்த ஒரு தீவு. இதை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இலங்கை அரசுக்கு கடத்தேங்காய் எடுத்து வள்ளிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது போல ஒரு தாராள மனசோட அவங்க இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அந்த தீவு உலகம் தெரிந்த ஒரு தீவா மாறுச்சு. எப்போ அப்படின்னா செய்தித்தாளில் வந்த பிறகு. நெய்வேலி தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே நிலத்துக்கு அடியில் பழுப்பு நிலக்கரி புதையுண்டு கிடக்குது அப்படின்ற செய்தி இதழ்களில் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் உலகத்துக்கே நெய்வேலி மிக நெருங்கிய ஊராக இருந்தது. இதில் இருந்து செய்தி இதழ்களினுடைய செல்வாக்கும் சிறப்பும் நமக்கு நன்றாகவே தெரிய வருது. மாதவி தன்னுடைய காதலனான கோவலனுக்கு தாழம்பு மடல்ல பிச்சுப்பூ முகை கொண்டு சந்தன குழம்பில் தோய்த்து தனது உள்ள கிடக்கைகளை எழுதி தெரிவிச்சா அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது தாழை மடலில் தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எழுதி கோவலனுக்கு கடிதம் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது. இதனால் தாழம்பு மடல் எழுதக்கூடிய ஒரு சாதனமாக இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. தாழம்பு மடலை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாம் இன்னைக்கு எழுத பயன்படுத்தக்கூடிய காகிதத்தை கூட தாள் அப்படின்னு சொல்கிறோம். காஹித் அப்படின்றது உருது சொல். காஹித் அப்படின்ற உருது சொல்லில் இருந்து தான் காகிதம் அப்படின்ற சொல் வந்திருக்கு. பல இதழ்கள் கொண்டது தான் மலர். இலைகளை பத்திரம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்களாம். அதனால் பத்திரிக்கை இது பத்திரம் அப்படின்ற வட சொல்லிலிருந்து தான் பத்திரிகை அப்படின்ற சொல்லே வந்திருக்கு. தாளிகை அப்படின்னும் நாம் இதை அழைக்கலாம். இதழ் அப்படின்னும் ஏடு அப்படின்னும் தாள் அப்படின்னும் சொல்லலாம். தினசரி வெளியாகக்கூடிய இதழை நாளிதழ் அல்லது நாளேடு அப்படின்னும் சொல்லலாம். வாரந்தோறும் வெளியாகக்கூடிய இதழை கிழமை இதழ், அதாவது வீக்லி வரக்கூடிய இதழை கிழமை இதழ், வார இதழ், வார ஏடு அப்படின்னும் சொல்லலாம். 15 நாளுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை பிறை இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 நாள்களுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை பிறை இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் 2 முறை இதழ் அப்படின்னும் மாதம் 1 முறை வெளியாகக்கூடிய இதழை மாத இதழ் அப்படின்னும் சொல்லுவாங்க. திங்கள் இதழ், மாசிகை அப்படின்னும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய இதழை முத்திங்கள் இதழ் அப்படின்னும் காலாண்டு இதழ் அப்படின்னும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை அரையாண்டு இதழ் அப்படின்னும் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியாகக்கூடிய இதழை ஆண்டு இதழ் அப்படின்னும் ஆண்டு மலர் அப்படின்னும் நம்ம பாகுபடுத்தி பார்க்கலாம். இன்னும் நாம் இதழ்கள் பற்றிய செய்திகளை இன்னும் விரிவாக அடுத்தடுத்த காணொளியில் பார்க்க இருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.